வணக்கம். நான் அருணாச்சலம். 2026 தமிழக தேர்தல் களம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த 2026 தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கிறது. விஜய் என்கிற ஃபேக்டர் எல்லா கட்சிகளையும் டென்ட் செய்கிறது, அதாவது தாக்குகிறது. பழைய ஒரு அதிமுக, திமுக, நாம் தமிழர், கம்யூனிஸ்ட்டு, ஈவன் பிஜேபி, இந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான இளைஞர்கள் மற்றும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் விஜய்க்கு வாக்களிக்க இருக்கிறார்கள். ஆகவே இதை சரியாக துல்லியமாக கணிப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு கள நிலவரப்படி திமுக கூட்டணி கட்சிகள் 150 இடங்களும், விஜயின் புதிய வரவு ஒரு 25 to 35 இடங்களை கைப்பற்றுகிறது. மீதமுள்ள தொகுதிகள் அதிமுக கூட்டணிக்கு செல்கிறது. ஆக சில இடங்களில் விஜயின் போட்டி 2வது இடத்திற்கு தள்ளப்படுகிறது. அதாவது திமுக தாவேகா என்கிறது போல. சில இடங்களில் மட்டும்தான் திமுக அதிமுக போட்டி நடைபெறுகிறது. எனவே விஜயின் தாக்கம் சில சமயத்தில் 60 சீட்டு கூட வரலாம். அது இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 4-5 தின பிரச்சாரத்தை பொறுத்தும், திடீரென மக்கள் மனதில் எழக்கூடிய அந்த ஒரு விஜயின் வைப்பு பொறுத்தும் இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் விஜய் இந்த தேர்தல் களத்தை அசைத்து ஆட்டுகிறார்.